வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய இந்த சேனலில் இன்றைக்கி அடுத்த ஒரு காலில் பார்க்க போகிறோம். பொதுவாக வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் என்ன, இந்த வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான மன அமைதி எப்படி கிடைக்கும், எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டுருக்கோம். எங்கேருந்து வருது அப்படின்னு தெரில, அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த கதை இதை சம்மந்தப்பட்டது தான். நம்மளுடைய கதையில் ஒரு கல்லூரியிலேருந்து ரிட்டையர்டான ஒரு ஆசிரியர் இருக்கார். அவர்கிட்ட படித்த நிறைய ஸ்டூடெண்ட்டு இன்னமும் அவர் கூட கான்டாக்டில் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு மாநிலங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல ஹை ப்ரொஃபஷனல்ஸ், எல்லாருமே நல்லா வேலை பார்க்காங்க, நல்லா சம்பாதிக்காங்க. ஆனாலும் இவரை கான்டாக்ட் பண்ணும்போது, மெயிலில் கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது, என்னால் அடுத்த லெவலுக்கு இப்படி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய பாசிட்டிவான சொல்கிறத விட நெகட்டிவ் சைடு தான் நிறைய சொன்னாங்க. இந்த ஆசிரியர் வந்து எல்லா மேலேயும் ஒன்று விடாமல் டெய்லியும் படித்து எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார். அந்த பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாடம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாழ்க்கையில் கல்லூரியில் மட்டுமே சொல்கிறது ஒரு பாடங்கள் இருக்காது, வாழ்க்கையில் வெளியில் நம்ம நிறைய பாடங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். அப்போ ஒரு தடவை அந்த ஆசிரியருக்கு வந்து பிறநாள் வந்துச்சு. அப்போ அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரையும் அழைச்சிருந்தார். நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும், அது மாதிரி நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, நிறைய என்கிட்ட சொன்னீங்க, அதுக்கான ஒரு நல்ல சிறந்த பாடம் உங்களுக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா வேறு யாரோ சொல்கிறத விட நமக்கு எடுத்து ஆசிரியர் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளிநாட்டிலேருந்தும் வெளிமாநிலேருந்தும் வந்தாங்க. அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்தாங்க. நல்ல ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு. அதாவது கிராண்டானா ஆடம்பரமான இதில் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ், அவருக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க நல்லா சிரித்து பேசி இவர் தன்னுடைய வயதே குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணார். அந்த ஒரு அற்புதமான தருணங்கள் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக ஃபங்க்ஷன் முடிஞ்சது. அன்றைக்கி ஈவினிங் எல்லோரும் உட்காந்து ஆசிரியர்கிட்ட வந்து அப்படியே பார்க்காங்க, அவர் வாயிலேருந்து ஏதாவது நல்ல பொன்மொழியை வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவர் பேசும்போது எல்லாருக்கும் நான் கொஞ்சம் டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் டீ எடுத்துகிட்டு வராரு. டீ எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த டீ பாத்திரங்கள் அத்தனையுமே எப்படின்னா ரொம்ப விலை உயர்ந்த பாத்திரங்கள், ரொம்ப அழகழகாக டிசைன் பண்ணது. இது கூட என்ன பண்ணார்னா கொஞ்சம் ஒரு நார்மலாக உள்ள டம்ளர் அதையும் வச்சுருந்தார். எல்லாத்துலேயும் டீ போட்டு வச்சுருந்தார். அப்போது வந்து கொடுக்கும்போது அந்த மாணவர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணாங்கன்னா, இவர் வந்து கொஞ்சம் அதிகமான டம்ளர் வச்சுருந்தார். அப்போ மாணவர்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணாங்கன்னா அந்த அழகான டம்ளர்லாம் எடுத்தாங்க. அழகான அந்த தேநீர் கோப்பையெல்லாம் எடுத்தாங்க. எடுத்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டீ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, சார் டீ ரொம்ப சூப்பராக இருக்குது சார், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க. அவர் சொன்னார், ஆமாம் இது வந்து விலை உயர்ந்த ஒரு டீ தூள் நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் வரேங்க அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து இது பண்ணேன், டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னாங்க. நல்லா இருக்குது சார் அப்படின்னா. சரி ஓகே. அப்புறம் அவர் கேட்டாங்கன்னா இந்த டம்ளர், அவரோட தட்டில் வந்து மீதி உள்ள அந்த டம்ளர் நார்மலாக இருக்கிற அந்த டம்ளர் வந்து இதையே நீங்கள் எடுக்கலை அப்படின்னாங்களாம். எல்லாருடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இந்த தேநீர் கோப்பை வந்து மிக அழகாக இருக்குது சார், இந்த தேநீர் ரொம்ப ரொம்ப அட்ராக்டாக இருக்குது அப்படிங்காங்க. அதனால தான் நாங்கள் இதை எடுத்தோம் அப்படின்னு எல்லா மாணவர்களும் சொல்கிறாங்க. அன்னைக்கு அவர் சொன்னார், இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான பாடம். இந்த நான் கொடுத்த அந்த கப் தேநீர் கோப்பை அத்தனையுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை, அந்தஸ்து, பதவி, எதெல்லாமோ காரு பங்களா என்னமாமோ அது. ஆனால் அந்த தேநீர் அந்த டேஸ்ட்டை சுவையே மாறாமல் எல்லாத்துக்கும் ஒரு அழகான சுவை கிடைச்சது. அதுதாங்க வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீங்கள் வந்து நல்லா வாழணும் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையை தான் பார்க்கணும். வெளிப்புற தோற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாருமே ஏன் நம்ம மன உளைச்சலுக்காகனா அடுத்த லெவல் போகணும், அடுத்த பதவி, அடுத்த சம்பளம், காரு வாங்கியாச்சு, அடுத்து பங்களா வாங்கியாச்சு, அதுக்கு லோன் போட்டு அதை லோன் போடுறதுக்கு வந்து நம்ம அடுத்து கடனை அடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு, ஸோ இதனால தான் நம்ம வந்து மன உளைச்சல் வேணும். ஆனால் நம்மளுக்கு இறைவன் தந்த அற்புதமான பரிசான அந்த வாழ்க்கையை நம்ம ரசிக்க மாட்டோம். வாழ்க்கை இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல டீயை ருசிக்கும் போது தான் அந்த உங்களோட டீயோட உண்மையான ருசி தெரிஞ்சுது. இதுவே நீங்கள் வந்து ஒரு பரபரப்பான நேரத்தில் இதே டீயை குடிக்கும்போது கூட இந்த டேஸ்ட்டு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் உங்கள் மனமும் உங்களுடைய உடலும் வந்து அமைதியாக இருக்கிறனால தான் இந்த டேஸ்ட் உங்களுக்கு புரியுது. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். நீங்கள் வந்து நிறைய மெயில் பண்ணிங்களா, அந்த மெயில் எடுத்து நீங்களே பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையா இல்லை ரொம்ப மன உளைச்சலா அப்படின்னு நீங்களே அந்த மெயிலெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ சொல்லுங்கள், அந்த மெயிலை ரீட் பண்ணிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். என்னன்னா இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் வாழணும், அதை ரசித்து ருசித்து மெதுவாக அழகாக வாழுங்க.
அந்த டீ கோப்பை மாதிரி ஒன்றான பதவி, அந்தஸ்து, வீடு, கார், பங்களா மற்ற அத்தனையுமே வந்து வெளிப்புறம் தோற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான படத்தை கொடுத்தாரு. ஸோ இதுலேருந்து இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் காரு, பங்களா, பணம் மேலே ஆசை இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் தாண்டி வாழ்க்கைங்கிற ஒரு அற்புதமான கிஃப்ட்டு நம்மகிட்ட இருக்குது. இந்த வாழ்க்கையோட கிஃப்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் அடுத்தடுத்து வேணுங்கிற நினைக்கிறது ரெண்டாவது பட்சம். இந்த வாழ்க்கையோட இந்த கிஃப்ட்டை நம்ம அழகாக ருசித்து வாழ்ந்தால் மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். வராட்டாலும் இந்த வாழ்க்கையை ஒரு நல்ல செழுமையாக வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாவது நம்மகிட்ட வந்து இருக்கும். இதுதாங்க இன்றைக்கி நான் சொல்ல வந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.